வணக்கம் 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 மக்களே. கனடாவில் மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் என்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன், இந்த மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணுற இல்லைனா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அந்த சர்வீஸ் இன்ஜினியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர்ட், how many years of experience நீங்கள் இந்த மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன், நீங்கள் அவுட் சைட் கனடாலேருந்து வரீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமில் என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் ஒன், இந்த மெட்டல் டிடெக்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்கான சேலரி கனடாவில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற இந்த 5 டாப்பிக்கை தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போவோம். கனடாவில் ஏகப்பட்ட ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டல் டிடெக்டரோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இந்த மெட்டல் டிடெக்டர் மூலமாக பாஸ் ஆகிட்டு தான் வெளியே ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து சேல்ஸுக்கு வரும். இன்கேஸ் அப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன மெட்டல் பார்ட் இருந்துச்சுன்னா இந்த மெட்டல் டிடெக்டர் இமிடியேட்டாக அதை டிடெக்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் லைன்லேயே அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ கன்சியூமருக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ண முடியும். இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி இன் கனடா, நான் வந்து இந்தியா அண்ட் அதர் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட்டை அவங்களோட ப்ரொடக்ஷன் லைனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து ஒன் ஆஃப் த மேண்டட்ரி எக்யூப்மெண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மெட்டல் டிடெக்டரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மெட்லர் டொலெடோ அப்படின்ற ஒரு பிராண்டு தான் வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்ட் நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்போடெக் அப்படின்ற பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட். இந்த 2 பிராண்டில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கனடாவில் நீங்கள் ஒரு மெட்டல் டிடெக்டர் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணணுன்னா என்ன செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கணும். அண்ட் ஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அவுட் சைட் கனடாவிலேருந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கனடாவில் இருக்க க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் மூலமாக ஈக்குவலன்ட் டு கெனடியன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற கிரெடென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆஸ் அ மெட்டல் டிடெக்டர் சர்வீஸ் இன்ஜினியராக உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்க கெனடியன் எம்ப்ளாயீஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில் இருக்கணும். அண்டு அந்த மெட்டல் டிடெக்டரை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங், ஒவ்வொரு மெட்டல் டிடெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சில் டிடெக்ட் பண்ணும். ஸோ தட் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். இன்கேஸ் அந்த மெட்டல் டிடெக்டர் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை உங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியணும். அண்ட் ஒரு மெட்டல் டிடெக்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அண்ட் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல் பண்ணி அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூலை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டல் டிடெக்டரை உங்களால் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த சர்வீஸ் இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கிளைண்ட் கூட வந்து ரொம்ப டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஒரு மெட்டல் டிடெக்டர் சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் கனடாவில் வந்து ஒர்க் பண்ணணுன்னா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பிராண்டட் எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெட்டல் டொலெடோ அப்படின்ற பிராண்டில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இது மாதிரியான டீட்டெயிலை உங்களோட பயோடேட்டாவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட அந்த 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்
டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாயர் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். கனடாவில் மெட்டல் டிடெக்டர் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஸ்டார் பாயிண்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவராலாக ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 3 ஸ்டார் இருந்ததுன்னா மாடரேட் அண்ட் 4 ஸ்டார் இருந்ததுன்னா குட் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்க எல்லா ப்ரொவின்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்தந்த ப்ரொவின்ஸில் இது மாதிரியான எக்யூப்மெண்ட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் மேனிடோபாலையும் 4 கொடுத்துருக்காங்க அண்ட் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட்லேயும் 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60 to 70% எல்லா ப்ரொவின்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்றது தான் இந்த டேட்டா வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஓவராலாக கனடாவில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அண்ட் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத ஓவராலாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியராக உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். கனடாவில் சேலரி ஒவ்வொரு ஜாப் டைட்டிலுக்கும் என்னென்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஜாப் டைட்டிலுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் கனடாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னால் உங்களோட ஜாப் டைட்டிலுக்கு உங்களுக்கு கனடாவில் ஒரு மினிமம் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அண்ட் மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க இந்த சர்வீஸ் இன்ஜினியரிங் ஓப்பனிங்ஸுக்கு கனடாவில் எவ்வளோ மினிமம் சேலரி கிடைக்கும் அண்ட் மேக்ஸிமம் சேலரி கிடைக்கும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் $18 டு மேக்ஸிமம் 40.87 வரைக்கும் இந்த சர்வீஸ் இன்ஜினியரிங் ஓப்பனிங்கான பொசிஷனுக்கு இங்கே சேலரி கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ சேலரி யாருக்கு இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கிறீங்க இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அண்ட் உங்களுடைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்தந்த கம்பெனியில் இருக்க இன்ஹவுஸ் சர்வீஸ் சென்டரில் தான் உங்களுக்கு இந்த ஜாப் ஓப்பனிங் இருக்கும். ஸோ தட் உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி ஒரு $18 இருக்கும். இன்கேஸ் ஒரு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேலரி அப் டு 45.34 வரைக்கும் ரைஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இந்த சேலரி ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியருக்கு கனடாவில் வந்து சேலரி கிடைக்கும். கனடாவில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணணுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் கனடாவில் சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணித்தரோம். ஸோ தட் அந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஜாப்பை வந்து நீங்கள் இங்கே ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.